என்கவுண்டருங்கிறது வந்து அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து இல்லீகல் தான். இப்போ வந்து தப்பிக்க ஓட பார்த்தாரு, தப்பிக்க ஓட பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற அதை அசஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீதிமன்றம் தான், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான். ஃபேக் என்கவுண்டரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஒரு கேஸுமே இண்டிவிஜுவலாக டீல் பண்ணி தானே தவிர we are no one to say இது வந்து ஃபேக் என்கவுண்டரா இருக்கலாம் டவுட் பட்டா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம் அண்ட் தென் சமன் தெம் அண்ட் தென் தேர் கோயிங் டு பி இன்வெஸ்டிகேட்டட். அதை பற்றியான கொஸ்டின்ஸ் இருக்க போது அது மேலே வந்து மேல்முறையீடு வந்து இல்லைங்க அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இப்போ இதர் ஆஃப் தெம் விக்டிமோட சைடில் இருக்கிறவங்களும் சரி இல்லாட்டி போலீஸ் சைடில்னா அது மேலே மேல்முறையீடு போகிறதுக்கான ரைட்ஸு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் நிறைய நடக்குது, இது மாதிரி என்கவுண்டர்ஸ் நிறைய நடக்குதுன்னா டெஃபினட்டாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் தென் ஸ்டேட் ஏன் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றது கேள்வி கேட்குற பவர்ஸும் வந்து லெஜிஸ்லேட்டருக்கும் இருக்குது. கஸ்டோடியல் டெத்து, என்கவுண்டர் இதெல்லாம் வந்து சீரியஸ் மேட்டர். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். எதுக்காக நம்ம சுதந்திரம் வாங்கினோம் 1950? எல்லா கிரிமினலையும் நீங்கள் சுடுறதுக்காக கிடையாது. ஃபஸ்ட்டு கிரிமினலா இல்லையா அக்யூஸ்டு தான். ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்டு தான். அக்யூஸ்டு வந்து கன்விக்ஷன் அக்விட்டலுங்கிறது வந்து யார் கொடுக்க வேண்டியது? கோர்ட் கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த மனிதர் வந்து வாழறதுக்கான ரைட்டு, பேசிக் ஹியூமன் ரைட் அது. அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரெக்டாக ஒரு சாமானிய மனிதர் போக முடியும், டைரெக்டாக போக முடியும். எப்படி? ஆர்டிகல் 32 வழியா டைரெக்டாக போக முடியும்னா என்ன அர்த்தம்? கோர்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஹிம். சுப்ரீம் கோர்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஹிம். சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு மீட்டிங்கில். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் தான் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓப்பனாக இருக்குது, ஹையஸ்ட்டாக வேர்ல்டுலேயே. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்கும் தான் பவர் இருக்கே தவிர ஜஸ்டிஸ் கையில் எடுத்துக்கிறதுக்கு பவர் கிடையாது. அதுக்கு ஒரு கிரவுண்டு சொல்லலாம். இது மாதிரி என்கவுண்டர் பண்ணுறோம், ஓட பார்த்தாரு சுட்டுட்டோம், இல்லை கஸ்டோடியில் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து காமனாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் கோர்ட் வில் ஸ்டெப் இன் அண்ட் தென் டெஃபினெட்லி லுக் இன்டு தி மேட்டர் வெரி சீரியஸ்லின்னு சொல்ல வரேன். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் ப்ளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. என்கவுண்டர் அப்படிங்கிறதையே இங்க நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து இருக்கக்கூடாது, இது வந்து மனித உரிமையுடைய மீறல் செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தண்டனை, ஒரு தப்பு வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்கவுண்டர் தான் நியாயமான முறையா இருக்கும் அப்படின்ட்டு மக்களே நிறைய கொதித்தெழுந்து பேசுறாங்கல்ல. ஸோ என்கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம லீகலா எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ ஜென்ரலாக வந்து என்கவுண்டர் வந்து எந்த டைமில் வந்து என்கவுண்டருங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா என்கவுண்டரும் வந்து லீகாலிட்டியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்கவுண்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எப்போ ஆயிடுச்சுன்னா அவர் தப்பிக்க ஓட பார்த்தாரு, இல்லாட்டி வந்து எஸ்கேப் ஆக பார்த்தாரு அப்படிங்கிற அந்த கிரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா என்கவுண்டரே நடக்குது. ஸோ அப்போ என்கவுண்டர், எல்லா என்கவுண்டருமே அப்போ வந்து ஃபேக் என்கவுண்டரான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் எல்லா என்கவுண்டருமே வந்து லீகலாக இருக்கானாலும் அதுவும் கிடையாது. ஸோ எது ஒரு கேஸுமே ஒரு டிஃப்ரென்ஸோடு இருக்குது. டெஃபினட்டாக எல்லாரும் தப்பிச்சு போக பார்க்குறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லா என்கவுண்டர்லையும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஓட பார்த்தாங்க, அதனால் சுட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கவுண்டருங்கிறது வந்து அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து இல்லீகல் தான். இப்போ வந்து தப்பிக்க ஓட பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற அதை அசஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீதிமன்றம் தான், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான். இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகும்போது அவங்க வந்து சம்மன் பண்ணுறாங்க. அதுக்கான பதில்கள் வந்து யார் வந்து என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு அதை வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருந்தால் தே அலோவ் தட் தே அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் லீகல். அது இல்லைனா மேல்முறையீடு பண்ணுறாங்க. இது நேச்சுரலாக வந்து என்கவுண்டருங்கிறது வந்து எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் தான் பண்ணுவாங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து என்கவுண்டர்ஸ் வந்து எல்லா வாட்டியும் பண்ணுறது கிடையாது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. போலீஸ் அஃபிஷியலோட ஆப்ஜெக்டும் என்கவுண்டர். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்கை வந்து பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அது நேச்சர். பட் அந்த நேச்சரை தாண்டி ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னாக்க யார் சைடில் அந்த மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்த்து அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணுற ஆர்டர்லையோ அது மேலே வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணோன்னா நீங்கள் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபேமஸ் என்கவுண்டர்ஸ் எடுத்து பாருங்கள். சாதிக் ஜமால் கேஸு 2003, அதாவது குஜராத் போலீஸ் சுட்டது. அதுக்கப்புறம் இஷத் ஜஹான் என்கவுண்டர் கேஸ் 2004, அதுக்கப்புறம் ராம்நாராயண் குப்தா கேஸ் 2006. இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இதெல்லாம் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், இந்தியாவிலேயும் வந்து பேசப்பட்ட விஷயங்கள். அப்போது இது எல்லாத்துலேயுமே கொஸ்டின் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரைஸ் பண்ண தான் செய்வாங்க. என்கவுண்டருக்கு கிரவுண்ட் என்ன, தப்பிக்க ஓட பார்த்தாரா, என்ன ஆக்சுவல் இன்சிடென்ட், அதுக்கு விட்னஸ் என்ன, எந்த இடத்துல நடந்தது,
அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் அரைஸ் ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஜென்ரலாகவே இப்போ கேட்பாங்க நார்மலாகவே. அப்போ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் எவிடன்சஸ் வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா ஆஸ் அ போலீஸ் அஃபீஷியல் என்கவுண்டருங்கிறது லாஸ்ட் ரெசார்ட் தான். என்கவுண்டருங்கிற லாஸ்ட் தான். தாக்க பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் நம்ம பார்த்துருப்போம். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தப்பிக்கோட பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 கிரவுண்டு பரவலாக உங்களால் பார்க்க முடியும். பட் ஃபேக் என்கவுண்டரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஒரு கேஸுமே இண்டிவிஜுவலாக டீல் பண்ணி தானே தவிர we are no one to say இது வந்து ஃபேக் என்கவுண்டரா இருக்கலாம் டவுட் பட்டா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம் அண்ட் தென் சமன் தெம் அண்ட் தென் தேர் கோயிங் டு பி இன்வெஸ்டிகேட்டட். அதை பற்றியான கொஸ்டின்ஸ் இருக்க போது அது மேலே வந்து மேல்முறையீடு வந்து இல்லைங்க அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இப்போ இதர் ஆஃப் தெம் விக்டிமோட சைடில் இருக்கிறவங்களும் சரி இல்லாட்டி போலீஸ் சைடில்னா அது மேலே மேல்முறையீடு போகிறதுக்கான ரைட்ஸு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்குது. அதனால் ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லா என்கவுண்டரையுமே நீங்கள் ஃபேக் என்கவுண்டர் வந்து கொண்டு வர முடியாது. எல்லா என்கவுண்டருமே வந்து ஃபேக் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அப்போ ஒரு என்கவுண்டர்ஸுமே வந்து இட் ஹாஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் அட்ஜுடிகேஷன். அந்த அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ் வழியாக தான் அது கன்க்ளூட் பண்ண முடியுமே தவிர இட்ஸ் அப் டு த கமிஷன் அண்ட் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். பட் இது வந்து ஒரு ஸ்டேட்டில் நிறைய நடக்குது, இது மாதிரி என்கவுண்டர்ஸ் நிறைய நடக்குதுன்னா டெஃபினட்டாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் தென் ஸ்டேட் ஏன் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றது கேள்வி கேட்குற பவர்ஸும் வந்து லெஜிஸ்லேட்டருக்கும் இருக்குது, கமிஷனுக்கும் இருக்குது. ஜுடிஷியரி வந்து சம்டைம்ஸ் தே மே டேக் அப் சுவமோட்டோ ஆல்சோ. ஏன்னா இது வந்து அளவுக்கு மீறி ஏதாவது என்கவுண்டர்ஸ் வந்து நிறைய போகுது அப்படின்னா அந்த டவுட் வந்தால் சுவமோட்டோ ஜுடிஷியரி ஹஸ் அ பவர். ஜுடிஷியருக்கு சுவமோட்டோ பவர் இருக்குது. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுவமோட்டோவே எடுக்க முடியும். அது மேலே ஒரு சிபிஐ என்கொயரி கூட கண்டக்ட் பண்ண முடியும். அது மேலே வந்து ஸ்டேட் கேன் கண்டக்ட் அன் என்கொயரி. எதுக்காக பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு, என்ன ரீசனுக்காக என்கவுண்டர் பண்ணுறாருன்றத ஸ்டேட் இட் செல்ஃப் கேன் என்கொயர். அந்த பவர் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஸ்டேட்னா ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் பார்லிமெண்ட், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதனால் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். ஓகே. ஸோ காவல்துறையுடைய இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நான் இப்போ அதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். திரைப்படம் சார்ந்து நம்ம பேசுறதுனால ஜெய்பீம் திரைப்படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. காவல்துறையே 2 ஆஸ்பெக்டாக காமிச்சிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸராக அண்ட் கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸும் காமிச்சிருப்பாங்க. இப்போ இதுலேயுமே வந்து நேர்மையான ஆஃபீஸர்ஸ் காமிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பார்லலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அக்ஷய், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அஃபிஷியல் அவருடைய டியூட்டி பாயிண்ட் நம்பர் 1, போலீஸ் அஃபிஷியல் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால வந்து மோஸ்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் தேர் who all uphold the integrity and ethics of the role of the police. But there are exceptions also. In any profession there are exceptions. இது வந்து போலீஸ் அஃபிஷியல் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரொஃபஷன்லையும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞானவேல் அவர்கள் வந்து ஜெய்பீமில் சொன்னது, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய படம் வேட்டையனில் வந்து அவர் எக்ஸிபிட் பண்ணுற விஷயங்கள் நடக்காமல் ஒன்றும் இல்லை. அது வந்து சித்தரிக்கப்படுது ஃபிலிமில், வந்து ஒரு ஃபிலிம் ஆங்கிள் அது காட்டப்படுது. பட் ரியாலிட்டியில் கூட அது நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கேசஸ் வந்து கொஸ்டினபிளாக இருக்குது. அது வந்து கன்சிடரிங் இட், இது வந்து அட்ஜுடிகேட் பண்ணுற பவர் கோர்ட்டுக்கு இருக்கிறதுனாலையும், நோட்டீஸ் ஆஃப் த கோர்ட் வரும்பொழுது இல்லை கமிஷனுக்கு, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகும்போது இது வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் சப்ஜெக்ட் டு அட்ஜுடிகேஷன் அண்ட் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் ஆன் த மேட்டர். பட் ஹவவர் கஸ்டோடியல் டெத்து, என்கவுண்டர் இதெல்லாம் வந்து சீரியஸ் மேட்டர். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன அஃபெக்ட் ஆகுது பாருங்க. எதுக்காக நம்ம சுதந்திரம் வாங்கினோம் 1950? எல்லா கிரிமினலையும் நீங்கள் சொல்கிறதுக்காக கிடையாது. ஃபஸ்ட்டு கிரிமினலா இல்லையா அக்யூஸ்டு தான். ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்டு தான். அக்யூஸ்டு வந்து கன்விக்ஷன் அக்விட்டலுங்கிறது வந்து யார் கொடுக்க வேண்டியது? கோர்ட் கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த மனிதர் வந்து வாழறதுக்கான ரைட்டு, பேசிக் ஹியூமன் ரைட். அது அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து இன்டர்வென்ஷன் வந்து போலீஸ் கொண்டு வந்து ஏதோ ஒரு காரணம் காமிட்டு என்கவுண்டர் பண்ணுறதோ, இல்லை கஸ்டோடியல் டெத் அலட்சியமாக இருந்தாலும் கஸ்டோடியல் டெத் ஆனாலும் போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிள். கன்சிடர் த ஃபேக்ட் ஸ்டேட் ஹஸ் டேக்கன் கஸ்டடி ஆஃப் ஹிம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது தவிர்க்கப்படுது அவருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 14 to 35 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. லைஃப் அண்ட் லிபர்ட்டி, பர்சனல் லைஃப், பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 20, 21, 19, ஆர்டிகல் 20, 21, 22 ரெட் வித் 19. இந்த ஆர்டிகல் 20, 21 மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் ஆனால் கூட எமர்ஜென்சி டைமில் ஆர்டிகல் 20, 21 ஆகப்பட்டது ஆக்ஷனபிளாக இருக்கும். அவ்வளோ எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் கூட
அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லப்பட்டிருக்கு கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில். இது எதுக்காக குறிப்பிடுறேன் அப்படின்னா, பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டினால தான் பெயில் எல்லாருக்கும் கிடைக்குது. கோர்ட் வந்து பெயில் கொடுக்கறதுனாலேயே அவர் நிரபராதியும் கிடையாது, அவர் குற்றவாளியும் கிடையாது கொடுக்காதனால. பெயிலுங்கிறது நார்ம், லிபர்ட்டிங்கிறது நார்ம், டிப்ரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன். ஒரு மனிதர் வந்து ஒரு கேஸில் அக்யூஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னாக்கா இஸ் ஒன்லி அன் அக்யூஸ்ட். எப்போ வரைக்கும் அந்த கோர்ட் வந்து கன்விக்ஷனா இல்லை அக்யூட்டெல்லாம் டிசைட் பண்ணுற வரைக்கும். அதனால் we are no state has only power to take him on custody. போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது. போலீஸ் கஸ்டடி வெறும் 15 நாள் தான். அந்த 15 நாளுக்கு அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துடுவார். ஸோ அப்போது மோஸ்ட் ஆஃப் திஸ் என்கவுண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து அந்த 15 நாள் டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது பேரலல் கேசஸில் அரெஸ்ட் பண்ணி இல்லை கஸ்டடி எடுத்துகிட்டு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அப்போ வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இது எல்லாமே சப்ஜெக்ட் டு கோர்ட் இஸ் வாட்சிங். ஓகே, பவர் ஆஃப் த கோர்ட் இஸ் தி அல்டிமேட் பவர். இது ஏன் நான் சொல்றேன்னா, பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 32 கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். எல்லாருமே விழிப்புணர்வு வரணும் இதை பற்றி. ஆர்டிகல் 32 இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் ரிட்டு போடுறது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறாரு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்பெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரெக்டாக ஒரு சாமானிய மனிதர் போக முடியும், டைரெக்டாக போக முடியும். எப்படி? ஆர்டிகல் 32 வழியா டைரெக்டாக போக முடியும்னா என்ன அர்த்தம்? கோர்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஹிம். சுப்ரீம் கோர்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஹிம். சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு மீட்டிங்கில். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் தான் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓப்பனாக இருக்குது ஹையஸ்டாக வேர்ல்டுலேயே. இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டில் கிட்டத்தட்ட 46,000 கேஸ் பெண்டிங் இருக்குது. அதில் டேக் பண்ணிங்கன்னா 26,000 கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும். அப்போ இவ்வளோ கேஸை டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இவ்வளோ பேர் வந்து கோர்ட்டை நாடி போகிறாங்கன்னா அப்போ கோர்ட்டு மேலே இருக்க நம்பிக்கை தானே. கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, கோடிக்கணக்கான கேஸ் பெண்டிங் இருக்குன்னு ஒரு சைடு பேசினாலும் அப்போ கோடிக்கணக்கான பேர் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு ஏன் கேஸ் போடுறாங்க? அதில் 60% இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏன் போடுறாங்க? நீதிமன்றத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. த பவர் ஆஃப் த கோர்ட், the power of the judicial review, the power of article 32 of the constitution of India, power of article 226 of the constitution of India. அப்போ நீதிமன்றத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் வைக்கணும். நீதிமன்றம் வந்து இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, என்கவுண்டர் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத்லாம் இருந்தால் டெஃபினெட்லி கோர்ட் டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்லி. இல்லை, காவல்துறை பெரும்பாலும் இப்போ இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே வந்து கடந்த 2 மாசத்துல வந்து ஒரு 3 என்கவுண்டர் கிட்ட நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸில். ஸோ இந்த என்கவுண்டர்ஸ் அப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்க, இது ரொம்ப தப்பு, இது திரும்பவும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை பேரை வந்து அக்யூஸ்டே இல்லாமல் நேர்மையான ஆட்களை கூட குற்றவாளின்ற பேரில் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே, அது ட்ரூ? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? குற்றவாளியே இருந்தாலும் அவருக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஈவன் டு அன் அக்யூஸ்ட். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்கும் தான் பவர் இருக்கே தவிர ஜஸ்டிஸ் கையில் எடுத்துக்கிறதுக்கு பவர் கிடையாது. அதுக்கு ஒரு கிரவுண்டு சொல்லலாம், இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறோம், ஓட பார்த்தாரு சுட்டுட்டோம், இல்லை கஸ்டோடியில் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து காமனாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் கோர்ட் வில் ஸ்டெப் இன் அண்ட் தென் டெஃபினெட்லி லுக் இன் டு த மேட்டர் வெரி சீரியஸ்லின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து justice cannot be taken up by anybody in the country other than justice that is delivered by the court. The power of the court is the supreme. இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறேன். அப்பாவி யாராவது இறந்திருக்காங்களா? நீங்க இப்ப ஞானவேல் அவர்கள் காட்டக்கூடியது நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடக்குது. அதுக்கு வந்து கோர்ட் ஸ்டெப்பின் ஆகி செயல்பட்டது தான் ஜெய்பீமுடைய அந்த ஸ்டோரியே. அதுல சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதையோட வடிவமே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து ஒரு இண்டிகேஷனை தான் காட்டுது. அதில் நடந்திருக்குங்கிற இண்டிகேஷன் காட்டுறாரு அவரே. பட் அது ஃபிலிம் ஆக்கப்பட்டது வந்து அது எல்லா இன்சிடென்ட்டுமே அப்படி நடந்திருக்கான்னு எல்லாரும் நினச்சிக்க கூடாது. என்கவுண்டரில் கேட்குறேன் நான். ஏன் இல்லை, என்கவுண்டர் கூட நடக்குது, ஏன் நடக்காமல் இருக்கு? அது கொஸ்டின் பண்ணுறதுக்கு தானே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அப்படி நடக்காத நம்பிக்கை வச்சிருந்தா எதுக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இல்லாட்டி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? கோர்ட்டுக்கு வந்து ஏன் சோமோட்டோ பவர்ஸ் வந்து அந்த எடுத்து கூட பண்ணுறதுக்கான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக இயக்கக்கூடிய சட்டம், மக்களுக்காகவே கொண்டு வந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்டுக்கு வந்து பவர் கொடுத்த உடனே கான்ஸ்டியூஷன் வந்து அந்த பவர் வந்து எக்ஸ்பைட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக செக் வைக்கக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டம். ஸ்டேட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க, கொடுத்த பவர் செக் பாயிண்ட்டும் வைக்கிறாங்க, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு, பவர் வந்து செப்பரேஷன் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி,
அப்போ வந்து ஜுடிஷியரி வந்து ஸ்டெப் இன் ஆகி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அப்பீல் போகலாம் அப்படிங்கிற அந்த பவர் கொடுத்துருக்கக்கூடிய சட்டம் அரசியல் சட்டம். அதனால எந்த ஒரு ஆக்டுமே கேன் பி சப்ஜெக்டட் டு அப்பீல் அண்ட் சப்ஜெக்டட் டு கொஸ்டின். அந்த கொஸ்டின் பண்ணும்போது அதுக்கான ஆதாரங்களையும் அதுக்கான எதனால் அது செஞ்சாங்கன்றதுக்கான எவிடன்ஸஸ் கொடுக்க வேண்டியது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டேட்னு சொன்னால் போலீஸ், பிகாஸ் தி கமாண்ட் தி எக்ஸிக்யூட்டிவ். அதனால இந்த மாதிரி படங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து மிக மிக அவசியம். ஏன்னா காவல்துறை தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலெடுத்து ப்ரெஷர்னால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் நம்ம பார்த்திருப்போம், திரைப்படங்கள்லயும் அப்படிதான் காட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அமிதாப் பச்சன்ல ஒரு லைன் சொல்றாரு, ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவிகள் அதனால தான் இறக்குறாங்க அப்படின்றது ட்ரூ தான். அப்சல்யூட்லி இட்ஸ் a good message. ஏன்னா நீங்க ஜஸ்டிஸ் வந்து டிலேட் அப்படிங்கறதே சொல்றது தவறு. பிகாஸ் கோர்ட் ஆஸ் அ ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் யாருக்காகவும் பெண்டும் பண்ண முடியாது, சீக்கிரமும் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டும் பண்ண முடியாது. அந்த ப்ரொசீஜர் ஆகப்பட்டது இட் ஹாஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் லா கம்ப்ளை பண்ணாம ட்ரையல் நடத்தணும்னு சொன்னாக்கா எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட்டுக்கு விட்னஸ்லாம் எக்ஸாமின் பண்ணி தான் நீங்க ட்ரையல் நடத்த முடியும். நீங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஜுடிஷியரி வந்து ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, ஃபார் த டிலே இன் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஜுடிஷியரி எப்படி வந்து ஃபாஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா as per article 21 of the constitution of India, as per article 20 of the constitution of India, as per article 22 of the constitution of India, liberty affect பண்ணும்போது procedure established by law, due process of law. இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ரெண்டுமே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி செஞ்சுதான் ஆகணும். ஒரு ப்ரொசீஜரும் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகும் பொழுது, அப்போ அதுக்காக தான் நீங்கள் ட்ரையல் நடத்தும் போது கூட டிலே ஆகல. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கே அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு கோர்ட்டில். எதுவாக இருந்தாலும் ஒரு பெட்டிஷன் பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணி தான் எடுக்க முடியும். எப்படி வந்து ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் இருக்கோ, அப்புறம் அக்யூஸ்டுக்கு ரைட்ஸ் இருக்குமா இருக்காதா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போகிறதுக்கு? அப்போ கன்சிடரிங் திஸ் மேட்டர் வி ஹாவ் டு கம்ப்ளை வித் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அதனால இப்படி தான் வந்து அதனால வந்து கரெக்டு தான். அந்த டயலாகும் கரெக்டு தானே. நீங்கள் வந்து ஜஸ்டிஸை வந்து இது பண்ணும்போது பரீடு தான் அப்படிங்கிறது வந்து அதனால தான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது டிலேவா குவிக்கா மேட்டர் கிடையாது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி தான் எந்த விஷயம் நடக்க முடியும் இந்த நாட்டில். ஓகே. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை விட பியூரோக்ரஸிக்கு அதிகமான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிட்ட தான் இங்கே பவரே இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேங்கிங்ல இருக்கவங்களும் இந்த மாதிரியான தவறுகளுக்கு உடந்தையா இருக்காங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான தண்டனைகளை? there is a separation of power. யாருமே வந்து இவ்வளோ எல்லாரும் அல்டிமேட்னு எதுவுமே கிடையாது. ஈவன் பிரைம் மினிஸ்டர் or chief minister or anybody who is holding a constitutional position has to come to the court. Court has the ultimate power and it is independence of the judiciary. Separation of power and independence of the judiciary. அல்டிமேட்டா கோர்ட்டுக்கு வரணும், கோர்ட் வந்து கடுமையாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சா டெஃபினட்டாக வந்து அந்த பவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பவர் வந்து மேனிப்புலேஷனோ எக்ஸ்பெக்டேஷனோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட் கான்ஸ்டியூஷன். ஏன் நம்ம வந்து டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணணும்? பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும், அதாவது அரசியலிருந்து வந்து லெஜிஸ்லேட்டர் ஆகி எக்ஸிக்யூட்டிவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனால் ஜுடிஷியரி செக் பண்ணி தான் இருப்பாங்க. ஜுடிஷியரிக்கு வந்து பவர் ஆஃப் த கோர்ட் இருக்கு. அதனால வந்து அல்டிமேட் பவர் பியூரோக்ரஸி இருக்குன்றது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காமே தவிர அரசியல் சட்டத்தில் அப்படி கொடுக்கவே இல்லை. அரசியல் சட்டத்தில் எல்லாருக்குமே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. அந்த பவர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஐபிஎஸ் ஆகிறதுனாலேயே ஐஏஎஸ் ஆகிறதுனாலே எல்லாரும் பவர்ஃபுல்னு கிடையாது. அதே ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து ஊழல் பண்ண அரசு பண்றாங்க, அவங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது இல்லையா? சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா தான் இயங்குது. பிஃபோர் லா எவ்ரிபடி இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆஸ் பர் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு நோபடி இஸ் அன் எக்ஸெப்ஷன். மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ, மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டோ, எம்எல்ஏவோ, விஏஓவோ, நார்மல் சிட்டிசனோ, மென்னோ, உமனோ, எல்லாருக்கும் லா ஈக்குவல் தான். அப்படி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அரசியல் சட்டத்தை தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். பாரத பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் உருவாக்கியிருக்காரு. டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கியிருக்காங்க. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கு. அதனால யாருமே பவர்ஃபுல் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே கிடையாது. பவர்ஸ் ஆர் கிவன் டு எக்ஸிக்யூட் த பப்ளிக் சர்வீஸ். அந்த பவர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் செக் பாயிண்ட் அரசியல் சட்டத்தில் இருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டு பல எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த லாவில் கான்ஸ்டியூஷன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சோட டெசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நாட் தட் இட் இஸ் நாட் இது மாதிரி நடந்ததே கிடையாதுன்னா கிடையாது. காவல்துறையா இருந்தாலும் தண்டனை டெஃபினட்டா யாரா இருந்தாலும் வந்து கேள்வி கேட்கப்படும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் இஸ் இன் ஃபங்க்ஷன். அதனால வந்து
கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்பீரியர், சுப்ரீம் லா ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதுக்கு சப்ஜெக்ட் தான் எல்லாருமே, சப்ஜெக்ட் டு தட் கான்ஸ்டியூஷன் தான் எல்லாருமே. அதனால வந்து நோ எக்ஸெப்ஷன், வெதர் யூஆர் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் வெதர் யூஆர் லெஜிஸ்லேட்டர், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் இன் ஃபங்க்ஷன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இஸ் இன் ஆக்ஷன், தட் இஸ் சுப்ரீம். அதனால எல்லா சட்டங்களும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும், எல்லா ஆக்ஷனும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கான கடுமையான ஸ்டெப்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து ஜுடிஷியரி வந்து பவர் ஆஃப் த கோர்ட் யூஸ் பண்ணி டெஃபினட்டாக இது பண்ணுவாங்க. அதுவும் ப்ராசஸ் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.